இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்களை கண்டித்தும் மற்றும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் இந்திய இழுவை மடி படகுகளின் அட்டகாசத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புங்குடுதீவு புனித சவேரியார் மீனவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற போராட்டத்திற்கு பல்வேறு மீனவ சங்கங்களும் ஆதரவு வழங்கியிருந்தன. நகையை ஈடு வச்சு லோன் எடுத்து சீட்டுகள் எடுத்து எவ்வளவோ கடன் பட்டு தான் நாங்கள் இந்த முதல்ல போடுறோம். இந்த விலை பிடிக்கிறது இதையும் நாங்கள் தமிழக மீனவர்கிட்ட கொடுத்து போட்டு நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது? தமிழக மீனவர்கள் எங்கட கடல் எல்லைக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. அத்துமாரி வாராங்க. இலங்கையின் வடபகுதி கடல் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. அதிலே ஈழத்தமிழ் மக்கள் மட்டும்தான் மீனவர்கள் தான் அங்கு கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் உண்மையாக உணர்வு ரீதியாக எங்களுடைய தொப்புள் கூட உறவண்டு ரீதியாக நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுத்துன்னு வார எங்கள்கிட்ட நாங்கள் வினாவது இனிமேலாவது எங்களை வாழ விடுங்கள். இதனிடையே இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று தெரிவித்தார். கடந்த ஒரு 2 வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறுகின்ற செயற்பாட்டினை தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்வதை காணக்கூடியதாக இருக்கு. மீன்களை மாத்திரமல்ல, எங்களுடைய வலைகள் வல்லங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் சரி, நாங்கள் ஒரு கவனத்தை கொண்டு வருகின்ற செயற்பாடு தான் வேறுமல்ல. எங்களுடைய கடல் எல்லையை அத்துமீறுகின்ற நடவடிக்கையானது அத்துமீறி சென்றிருக்கின்றது. இது தடுக்க வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது, இந்திய மீனவர்களுடைய செயற்பாடுகள் என்பது வன்முறையை நோக்கி செல்லுகின்ற ஒரு செயற்பாடாகவே எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடற்படையின் மூலமாக இந்த வருகையை தடுப்பதற்கு கடற்படையை பலப்படுத்தி அதன் மூலமாகவே இதை தடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உத்தேச மீனவ சட்டமூலம் தொடர்பிலும் அமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சட்ட மூலம் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது, மீனவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறை, இந்திய இழுவைமடி படகுகள், அதே போன்று ஏனைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு நல்லது, ஒரு சஸ்டெயினபிள் மீன்பிடியை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளே இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உள்ளடக்கம் கூடிய சீக்கிரமாக நான் நினைக்கிறேன் இந்த வருட இறுதிக்குள் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது அது சட்டமா அதிபருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.